Hi students, welcome to UDO Maths. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 5 Exercise 5.1ல இருக்க Important 5 mark பார்க்க போறோம். So question number 12 வந்து ஒரு Important 5 mark. So given question வந்து if the equation ஒரு equation கொடுத்துட்டு represent a circle, find P and Q, also find the center and radius of the circle. So நமக்கு equation of circle கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த circle-ஓட equation வந்து ஃபுல்லாக கொடுக்கல, நமக்கு ரெண்டு டேர்ம் கொடுத்துட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஈக்குவேஷன்லேருந்து சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம 4 டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பி, கியூ, சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் ஈக்குவேஷன் வந்து 3x² ப்ளஸ் 3 - p × xy plus qy square minus 2px is equal to 8pq. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா நோட் பண்ணணும். சர்க்கிளோட ஃபார்முலா படி சர்க்கிளில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy is equal to 0 and நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² is equal to கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². அப்படின்னா xyயோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல xyயோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 3 - p. ஸோ அதை தான் நம்ம ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3, ஸோ ஃபார் அ சர்க்கிள் 3 - p is equal to 0. ஸோ -p is equal to -3, p is equal to 3. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy is equal to 0. சர்க்கிளில் xyயோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணிக்கணும். அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² is equal to y². கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² is equal to கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². அப்படின்னா என்ன அர்த்தம், x²ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் y²ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஸோ x²ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு இங்கே 3, y²ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து q. ஸோ q is equal to 3. ஸோ நமக்கு pயும் கிடச்சிருச்சு, qவும் கிடச்சிருச்சு. இதை நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3 substitute p is equal to 3 and q is equal to 3 in equation 1. இதை நம்ம equation 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3x² plus 3 minus p வந்து நமக்கு இந்த இடத்துல 3. ஸோ 3 - 3 into xy plus q வந்து 3. 3y² minus 2 p யோட வேல்யூ வந்து இங்கே 3. 3x is equal to 8, p ஓட வேல்யூ q ஓட வேல்யூ 3. ஸோ 3 into 3. ஸோ 3x², 3 - 3 வந்து 0, 0ஓட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். ஸோ 3x² plus 3y² minus 3 2 is 6, 6x is equal to 24, 24 into 3 வந்து 72. ஸோ 3x² plus 3y² minus 6x, 72 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டா -72 is equal to 0. இந்த இடத்துல 3 காமனாக இருக்குது. ஸோ டிவைடட் பை 3 பண்ணிக்கலாம். ஸோ x² plus y² minus 2x minus 24 is equal to 0. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து x² plus y² minus 2x minus 24 is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சென்டர் அண்ட் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சென்டர் நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணணும், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னது, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். சர்க்கிள் ஃபார்முலா வந்து x² plus y² plus 2gx plus 2fy plus c is equal to 0. ஸோ இந்த இடத்துல xo நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 2gx is equal to -2x. ஸோ 2g is equal to -2, g is equal to -1. ஸோ இந்த இடத்துல நமக்கு fy இல்லை, டேர்ம் இல்லை. ஸோ fோட வேல்யூ வந்து நமக்கு 0 அண்ட்
C வந்து -24. ஸோ சியோட வேல்யூ வந்து -24. ஸோ நம்மளோட சென்டர் வந்து என்னது? சென்டர் வந்து -G, -F. ஸோ -G வந்து -1 of -1 வந்து +1, -F வந்து 0. ஸோ 1, 0 தான் நம்மளோட சென்டர். இப்போ நம்ம இதில் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த டேர்மில் நமக்கு ரேடியஸோட ஃபார்முலா வந்து g² + f² - c which is equal to g வந்து என்னது 1. ஸோ 1² + f வந்து 0² minus c ஓட வேல்யூ வந்து -24. ஸோ minus of minus வந்து plus which is equal to root of 1² வந்து 1 plus 24 which is equal to root of 25. Root of 25 வந்து 5. So r is equal to 5 units ன்னு எழுதணும். So this is the answer. Thank you.